ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பெரு. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இன்னைக்கு அமேசான் பிரைம் வீடியோவில் தமிழ் டப்பிங்கோட ரிலீஸ் ஆகிற த ஐடியா ஆஃப் யூ படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு லவ் ட்ராமாவாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே பார்த்துடலாம். படத்தோட ஹீரோயின் இவங்க பேர் சொலின். இவங்க ஒரு 40 வயசு மிக்க பெண், டிவோர்ஸ் ஆன ஒரு பெண்ணு. ஸோ அவங்களோட பொண்ணோட தனியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க பொண்ணுக்கு ஒரு 16 வயசு ஆகுதுங்க. ஸோ அவங்க பொண்ணு வந்து ஒரு மியூசிக்கல் பேண்டுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க. அதுக்கு அவங்க அப்பா வந்து டிக்கெட்ஸ்லாம் எடுத்து கொடுத்து அரேஞ்ச் பண்ணி அவர் தான் கூட்டு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட் மினிட்ல அவங்க அப்பா வர முடியாதுன்னு சொன்னனால இவங்க அம்மாவே வந்து கூட்டு போய் அங்கே விடுதாங்க. இவங்களும் அந்த மியூசிக்கல் பேண்டை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அந்த மியூசிக்கல் பேண்ட் ஈவெண்ட் அப்போ ஒரு தனியாக இருக்கிற ஒரு ட்ரையலில் போய் எமர்ஜென்சிக்கு அந்த ட்ரையலை யூஸ் பண்ணுறாங்க. அந்த ட்ரையலில் தான் அங்கே ஃபேமஸான ஒரு பாப் சிங்கர் வந்து இருக்கிறாரு. இவங்களுக்கு அந்த பாப் சிங்கர் யார் அப்படிங்கிறது தெரியாதனால கேஷுவலாக அவங்கள ட்ரீட் பண்ணுறாங்க. அதனாலே என்னமோ படத்தோட ஹீரோக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சி போயிருது. நம்ம ஹீரோயினுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த ஃபேமஸான பாய் பேண்டில் இவங்களும் ஒரு பாப் சிங்கர் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த ஈவெண்ட்லேயே வந்து இவங்களுக்காக க்ளோசர் அப்படிங்கிற ஒரு பாட்டும் பாடுறாங்க. பாடினதை பார்த்துட்டு இவங்களும் வந்து ரொம்ப வந்து இவங்களும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயே இவங்க ஆர்ட் கேலரிக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. அந்த டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து சொல்லிடுறாங்க, உனக்கும் எனக்கும் வயசு கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீ உனக்கு 24 வயசு ஆகுது, எனக்கு 40 வயசு ஆகுது, நமக்கு 2 பேருக்கும் செட் ஆகுது அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணி போகிறாங்க. இதுக்கப்புறம் இவங்க 2 பேரோட காதல் கை கூடிச்சா இல்லையா, இல்லை தனித்தனியாக இவங்களோட லைஃப்பை லீட் பண்ணாங்களா அப்படிங்கிறத அந்த படத்தோட கிளைமேக்ஸ்னே சொல்லலாம். இந்த படம் பார்க்குறதுக்கு ஒரு ஆவரேஜான லவ் ட்ராமாவாக கண்டிப்பாக ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்கிற அந்த எராட்டிக் தான் இந்த படத்தில் இருக்கிற ஒரு மேஜர் ஆஃப் த பார்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய இவங்க 2 பேரும் க்ளோஸாக இருக்கிற காட்சிகள் இருக்கிறனால ஃபேமிலியோட பார்க்குறது அந்த படத்தை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்குவாங்க. அதை தாண்டி ஸ்டோரி ஸ்ட்ராங்காக இருக்கா, 2 பேருக்குள்ள அந்த பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, அந்த லவ் போர்ஷன்ஸ் தான் அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்டோரியில் இருக்கிறது பெரிய ஒரு நெகட்டிவ்னா கண்டிப்பாக இந்த ப்ரிடிக்டபிள்னஸ் தான். ஸோ எந்த ஒரு பெரிய பாப் சிங்கரை வந்து இவங்க லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கே ஒரு மைண்டில் வந்து ஒரு தாட் வரும்ல. அதே மாதிரி தான் அந்த படத்தோட கதையை அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி இவ்வளோ வயசு டிஃப்ரென்ஸாக இருக்கும்போது அதில் ஃபேமிலியில் நடக்கிற அந்த சிச்சுவேஷன் நம்ம வந்து நினச்சி திங்க் பண்ணியிருப்போம். அவங்க பொண்ணு ஏற்றுக்க மாட்டாங்க, அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இது பிடிக்காமல் கொஞ்சம் பிரச்சனை வரும். இந்த மாதிரியான ப்ரிடிக்டபிள்னஸ் கண்டிப்பாக இந்த படத்தில் ஒரு பெரிய நெகட்டிவாக இருக்குது. இதை தாண்டி படம் பார்க்கறதுக்கு ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியாக ரெடியாக இருக்குது. முடிஞ்சால் தனியாக உட்காந்து பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்தோட தமிழ் டப்பிங் நீட்டாக இருக்குது. படத்தோட டெக்னிக்கல் சப்போர்ட், பிஜிஎம்ஸ், அதுலேயும் பர்டிகுலராக அந்த க்ளோசர் சாங்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் இருந்தாலுமே பார்க்கறதுக்கு அமேசிங்காக வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியாக வந்து பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங் என்ன பார்த்தீங்கன்னா 5க்கு 2.7 வரைக்கும் ரீச்சோ கொடுக்கலாங்க.